அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 119 நாட்கள் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான நாட்களாக அமைகின்றன. எனவே இந்த வேளையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். அங்கு 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை அடுத்த 119 நாட்கள் வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை நோக்கி நகர போகிறாருங்க. இந்த நேர்கதியில் இருந்து பின்னோக்கி திரும்பினாலும் குரு பகவான் 9இல் தான் சஞ்சரிக்க போகிறார். 9இல் குரு என்பது உச்சபட்ச நன்மையை நிச்சயமாக பெற்றுத்தரும். குரு நேர்கதியில் சஞ்சரித்தாலும் சரி, அவர் வக்ரம் பெற்று பின்னோக்கி திரும்பினாலும் சரி, குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் எப்போதுமே நிறைந்த நன்மைகளை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கிறார். புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான புதன் சமகிரகமாக பார்ப்பதால் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படாது. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக ஜென்ம ராசி 3 மற்றும் 5 ஆகிய இடங்களிலும் கிடைக்கிறதுங்க. குருவினுடைய சுப பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும். ஜென்ம ராசியை பலமடங்கு வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. எனவே பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. குரு வக்ரம் பெற்று ஜென்ம ராசியை பார்த்தாலும் கூட நிறைவான குடும்ப ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் விளக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே பல வகையில நீங்கள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும். எதிர்பார்க்கிறபடி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான தருணமும் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவான் அனைவருக்குமே சமமான வாய்ப்பை கொடுக்கிறாருங்க. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் எதிர்கால நலன் அடங்கி இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடிய ராஜா ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால், தன்னுடைய அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி தள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை வழங்க போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவருக்குள்ளும் மகிழ்ச்சி ஆரவாரம் ஏற்படுகிறது. நான் சிற்றரசராக மாறப்போகிறேன், ஒரு பெரும் பகுதியை நிர்வகிக்க போகிறேன் என்று அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக மக்கள் கூட்டம் சாறை சாறையாக வருகிறது. இதை பார்த்த அரசருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தனது ராஜ்யத்தில் இவ்வளவு திறமை பெற்ற நபர்கள் இருக்கிறார்களா என்பதை எண்ணி வியப்பில் ஆளுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த போட்டியில் பங்கு பெற வந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருமே வெற்றி பெற்று சிற்றரசர்களாக மாற வேண்டும் என்று சொல்கிறாருங்க ராஜா. அதோடு மட்டுமல்லாது இந்த போட்டியில் யாராவது ஒருவேளை தோல்வியடைந்தால் அவர்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடனே போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்த அனைவருடைய மனதிலும் அச்சம் சூழ்கிறது. எனவே போட்டியில் பங்கு பெறாமல் அனைவருமே பின்வாங்கி செல்கின்றனர். அப்படி பின்வாங்கி செல்லும் போது அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன்னோக்கி செல்கிறாருங்க. அந்த கதவு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறார். அப்போது அவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள், இவன் என்ன பைத்தியக்காரனா, அந்த கதவை எப்படி திறக்க முடியும்? நிச்சயமா பலம் வாய்ந்த வீரர்கள் மறுபுறம் அந்த கதவை தள்ளி கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கையில் அந்த கதவு நிச்சயமாக திறக்க முடியாது. உன்னோட கையை இழக்க போற, உன்னுடைய வாழ்க்கையே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அப்படின்னு பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்கின்றனர். ஆனால் அதை எதையும் பொருட்படுத்தாத அந்த நபர் என்னுடைய இலக்கு அந்த கதவுதான் என்று அதை நோக்கி முன்னே சென்று தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி கதவை திறக்க முயற்சி செய்கிறார். அப்போது அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவை தடுப்பதற்காக தாழ்பாலோ அல்லது வீரர்களோ யாருமே நிறுத்தப்படவில்லை. எனவே எளிதாகவே அந்த கதவு திறந்து விடுகிறது. அது மட்டுமல்லாது அவர் சிற்றரசராகவும் பிற்காலத்தில் மிக பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறார். இதுபோன்றுதான் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அனைவருக்குமே சமமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதில்தான் அவர்களுடைய எதிர்காலமானது தீர்மானிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுபோன்று நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் குரு 9லும் சனி மிக வலுவாக 6லும் இருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் சனி கண்டச்சனியாக அமர்ந்து விடுவார். குரு கர்மஸ்தானத்தில் நுழைந்து விடுவார். அது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் போது உள்ளது. எனவே இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் தாமதங்களும் தகர்த்தெறியப்படும். வாழ்வில் மிக சிறந்த மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைவாக பெற முடியும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் சிறப்பாக கைகூடும். நினைப்பதை விட பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பெருமளவுல கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உத்தியோக ரீதியாக நிறைந்த நன்மையை இந்த 119 நாட்களில் மிக அற்புதமாக பெற முடியுங்க. உத்தியோகத்துல பல சலுகைகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான முயற்சியில் வெற்றி, தொழிலை விரிவுபடுத்துதல், லாபத்தை உயர்த்துதல் என பல காரியங்களை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை வக்ரகுரு உருவாக்கி கொடுக்கிறார். கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். சுக்கிரன் சாதகமாக வலம் வருகிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் களைந்து முன்னேற்றத்திற்கான நல்ல வழி மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய வியக்கத்தக்க வகையிலான சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவதால் பெண்மணிகள் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். இருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல் எதுவும் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். நிச்சயமாக